திருச்சிற்றம்பலம். நம்மை எல்லாம் தன் கருணை கரங்களால் அரவணைத்து நமக்கு எப்பொழுதும் அருள்பாலித்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தலமுற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளிலேயே எப்பொழுதும் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இறைவனின் திருவருளால் இந்த வாரம் 212வது அமர்வாக இத்திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்த திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 211வது அமர்வில் சுவாமிகள் திருமார்பேர திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து நம்மை திருமார்பேறு திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருவூரல் மற்றும் திரு இளம்பயங்கோட்டூர் ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அந்த பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியற்போன் ஒழித்த புகலியற்போன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதமூரவு திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதும் 100 உமை கொளமிகு கரியது பிடியதும் 100 உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறை இதையே எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். 212வது வாரமாக மிக சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாடு பெருமானுடைய பெரும் கருணையினால் நிகழ்த்தப்படுகிறது. இருநூற்றி 48வது திருத்தலம் திருவூரல் என்பது தேவார பதிகத்தினுடைய திருப்பெயர். தற்பொழுது இதற்கு வழங்குகிற பெயர் தக்கோலம் என்று வழங்கப்படுகிறது. தக்கோலம் அப்படின்னு ஒரு காரண பெயராக இத்தலத்திற்கு வழங்கப்படுகிறது. நந்தியம்பெருமானுடைய திருவாயிலே இருந்து தீர்த்தம் ஊறுகிறது, அந்த தீர்த்தம் வெளியே வருகிறது.
சுவாமியினுடைய மூலஸ்தான மூர்த்தியிலிருந்து அவருடைய லிங்கத்திலே இருந்து ஒரு தீர்த்தம் ஊறி வருகிறது. அதனால இந்த ஊருக்கு பேரு ஊரல் அப்படின்னு பேர். தண்ணீர் எங்கெல்லாம் ஊற்றெடுக்கிறதோ, எங்கெல்லாம் தண்ணீர் ஊறுகிறதோ, பெருகுகிறதோ, அதுக்கு பேரு ஊரல் அப்படின்னு பேர். அந்த ஊரல் தான் ஊருணி என்று மாறியது. அம்மாதிரியாக சுவாமியினுடைய திருவடியிலே இருந்தும் நந்தியம்பெருமானுடைய திருவாயிலே இருந்தும் நீர் சுயம்புவாக இன்று வரையிலும் சுரந்து கொண்டே இருக்கிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த ஊரல் காமதேனுவினால் வழிபட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். சம்பர்த முனிவர் வழிபட்ட புண்ணிய தலம். தக்கனுடைய வேள்வியிலே தக்கன் தலையை அறுத்த வீரபத்திரன் தக்கன் ஓலமிட்டு அலறினானா. ஓ என்று ஓலமிட்டு அலறினான். அதனால தக்கன் ஓலம் தக்கோலம் என்று தற்கால பெயராக இது மாறிவிட்டது. தக்கன் ஓலமிட்டான், அதனால இதுக்கு தக்கன் ஓலம் தக்கோலம். இப்ப பார்க்கக்கூடிய தலங்கள் எல்லாமே தீண்டா திருமேனி என்று பெயர் பெற்றது. காஞ்சிபுரத்திலே இருந்து, திருமார்பேரிலே இருந்து, திருவூரல் போன்ற தலங்கள் எல்லாம் தீண்டா திருமேனி. அது என்ன தீண்டா திருமேனி? சிவாச்சாரியார்கள் மூலஸ்தான மூர்த்தியை அவர்கள் கரங்களால் தொட்டு தீண்டி அபிஷேகம் செய்வது கிடையாது. ஆவுடைக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்வார்கள். பானலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது கிடையாது. ஏன் என்று சொன்னால் அதெல்லாம் சுயம்பு திருமேனி, பராசக்தியினாலே அம்மையினாலே வழிபட்டதனாலே அந்த திருமேனிக்கு தீண்டாமல் புனுகு சட்டம் மட்டும் சாற்றுகிற வழக்கம் இருக்கிற ஒரு தலங்களாக இனி வரக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தை ஒட்டிய தலங்கள். திருமால் பேருக்கும் இந்த ஊருக்கும் மிக மிக அருகாமை. ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் தக்கோலம் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு கிராமமும் நகரமும் சூழ்ந்த ஒரு பகுதி. தக்கன் ஓலமிட்ட தலம். சுவாமியினுடைய திருமேனியிலிருந்து தீர்த்தம் சுரக்குகிற தலம். தீண்டா திருமேனி இருக்கிற புண்ணிய தலம். ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே பாடி பதிகம் கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இந்த சுவாமியினுடைய பெயர் ஜலநாதீஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஜலநாதி, ஜலம், ஜலம்னா தண்ணீர், சலம் பூவோடு என்று சொல்லுவார் நாவுக்கரசர். அப்பேற்பட்ட ஜலநாதீஸ்வரராக இந்த பெருமான் விளங்கி வருகிறார். வாழ்க்கையில இந்த காஞ்சிபுரத்தை ஒட்டிய பல தலங்களை எல்லாம் வழிபட வேண்டியது அன்பர்கள் செய்த பெரும் பாக்கியமாக அமையும். அத்துணை சிறப்பு வாய்ந்த தலங்கள் நம்முடைய தமிழகத்திலே பாடல் பெற்ற தலங்களாக உருப்பெற்றிருக்கிறத. அப்படி இன்று பார்க்கக்கூடிய தலங்கள் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த திருவூரல், மற்றொன்று இளம்பையங்கோட்டூர். இதுவும் இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். திருமால் பேரு, திருவூரல் என்கிற தக்கோலம், திரு இளம்பையங்கோட்டூர், திருவிற்கோலம், திருவாலங்காடு இவையெல்லாம் மிக மிக அருகாமையில் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். இதுல திருவூரல், திருவிற்கோலம் போன்ற தலங்கள் எல்லாமே, இளம்பையங்கோட்டூர் இவை எல்லாமே தீண்டா திருமேனி, திருமால் பேரு ஆகிய தலங்கள் எல்லாமே தீண்டா திருமேனியாக விளங்கி வருகிற காஞ்சிபுரம் உள்ளிட்ட தலங்கள். சுவாமியினுடைய பானத்தை, உருத்ர பாகத்தை சிவாச்சாரியார்கள் தீண்டி வழிபடுவது கிடையாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த திருவூரல் என்கிற இத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் வியாழ குறிஞ்சி என்கிற சௌராஷ்டிர ராகத்திலே பாடி பரவி இருக்கிறார். இந்த பண்ணினுடைய அமைப்பு மிக வித்தியாசமானது. இந்த சொல்கட்டு முதல் அடி ஒரு சீர் தொக்கி வரும்.
ஒரு சீர் அதிகமாக வரும். இரண்டாவது அடி ஒரு சீர் குறைவாக வரும். இப்படி ஒரு அமைப்பில் ஞானசம்பந்த பெருமான் நிறைய பதிகம் பாடியிருக்கிறார்கள். அந்த அமைப்பு இந்த தலத்திற்கு அமைந்திருக்கிறது. அன்பர்கள் பாடி பரவி தக்கோலம் பெருமானுடைய அவன் திருவடிகளை ஒல்குதுமே பரவுதுமே என்று ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் திருவடிகளை வணங்கி இந்த தலத்தினுடைய பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம் ஆகும். கழல்கின்ற ஐங்கனை அந்தியும் அன்றிலும் கால் பரப்பிட்டு அழல்கின்ற தென்றலும் வந்து இங்கு அடற்பவன் தன் ஆயிழைக்காக சுழல்கின்ற நஞ்சத்து அணிந்தவன் நஞ்சத்தணித்தவன் தன்னை தொடர்ந்து பின் போய் உழல்கின்ற நெஞ்சம் இங்கு நோயினி இன்புறுகின்றது. ஏ மாறிலவும் அரணம் அவை மாயவோர் வெங்கனையால் அன்று மாறிலவூனர் அரணம் அவை மாயவோர் வெங்கனையால் அன்று அன்று நீரழ எய்த எங்கள் நீமலனிடம் நீரழ எய்த எங்கள் நீமலனிடம் வினவில் வினவில் தேரலிலும் பொழிலும் திகழ் செங்கையை பாய்வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிற ஊரல் அமர்ந்த பிற ஒலிய ஊரல் அமர்ந்த பிற ஒலியார்கள் உள்குதுமே 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 ஏ மாதில்லமூனர் அரணம் அவை மாயவோர் வெங்கனையாலன்று நீரழ எய்த எங்கள் நிமலன் இடம்பினவில் தேரல இரும்பொழிலும் திகழ் செங்கையல் பாய்வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிற ஒலியால் கழல் உள்குதுமே கழல் உள்குதுமே கழல்
உள்குதுமே ஏ மத்தமத கரிமலையான் மகள் அஞ்ச அன்று கையால் நெத்த உரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் கொத்தலரும் பொழில் சூழ் வயல் சேர்ந்தொலி நீல நாடும் நயனம் ஒத்தலரும் கழனியே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே உள்குதுமே ஏன மறுப்பினோடு எழிலாமையும் பூண்டழகார் நன்றும் காணமர் மான்மரி கை கடவுள் கருதும் இடம் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்தழகார் நம்மை ஊனம் அறுத்த பிற ஊனம் அறுத்த பிற திருவூரலை உள்குதுமே உள்குதுமே திருவூரலை உள்குதுமே ஏ நெய்யனி மூவிளைவே நிறைவன் மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினார் கடவுள் இடம் வினவில் மையனி கண்மடவர் பலர் வந்து இறந்த மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே ஏ என் திசையோர் மகிழ எழில்மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அளித்தான் அவன் தாழும் இடம் வினவில் கொண்டகள் தங்கி பொழி குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்ட பிற அமரும் திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே ஏ ஏ ஏ ஏ கருத்த மனத்தினோடும் கடுங்காலன் வந்தெய்தலும் கடங்கி கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்து எய்தலும் கலங்கி மறுப்புறுமானி கருள மகிழ்ந்த நிடம் வினவில் செரு தழுவாலரக்கன் சிறந்தோளுமையும் நெறிய அன்று பொறுத்தருள் செய்த பிறார் திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே ஏ நீரின் மிசை துயின்றோ நிறைனார் முகனும் அறியாது கன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அவன் சேரும் இடம் வினவில்
பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறஞ்ச மகிழ்ந்து ஆகம் ஊரும் அறவசைத்த திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே பொன்னியல் சீவரத்தார் புலி தட்டையர் மொட்டமணர் குண்டர் என்னும் இவர் கரோளா ஈசன் இடம் வினவில் தென்னன வண்டினங்கள் சரியார் பொழில் சூழ்ந்தழக தன்னை உன்னதினை கெடுப்ப முன்னதினை கெடுப்பாயார் திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே திருவூரலை உள்குதுமே கோடலீலம் புறவின் கொடிமாட கொச்சையர் மண் மெச்ச ஓடு புனல் சடைமே கரந்தாய் திருவூரல் 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 நாடலரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல நாடல்லரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் வல்ல பாடல்கள் பத்தும் வல்ல பரலோகத்து இருப்பாரே பாடல்கள் பத்தும் வல்ல பரலோகத்து இருப்பாரே பரலோகத்து இருப்பாரே திருச்சிற்றம்பலம். பாடல்கள் பத்தும் வல்லார் பரலோகத்து இருப்பாரே என்று பாடி பரவியிருக்கிறார்கள் ஞான சம்பந்த பெருமான். அவர் திருவடிகளை போற்றி வணங்கி பெரிய புராண திருப்பாடலை பாடுவோம். திருத்தொண்டரு பலர் சூழ திருவிற்கோலமும் பணிந்து பெரும் பதிகத் தொடை மாலை உரம் எரித்தபடி பாடி அருள் புகழி ஆண்டகையார் தக்கோலம் அணைந்தருளி விருப்பினோடு திருவூரல் திருவூரல் மேவினார் தமை பணிந்தார் தமை பணிந்தார் தமை பணிந்தார்.
திருச்சிற்றம்பலம். அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய தொழுது பலமுறை போற்றி சுரற்குருவுக்கு இளைய முனி வழுவில் தவம் புரிந்து ஏத்த மண்ணினார் தமை மலர்ந்த பழுதில் செழுந்தமிழ் மாலை பதிக இசை புனைந்தருளி முழுதும் அளித்தவர் அருளாள் கொந்தனர் முத்தமிழ் விரகரு திருச்சிற்றம்பலம். அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சிபுர திருத்தல திருப்புகள். தத்த 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 தனதான கொத்தார் பற்காலத்தே கப்பால் குப்பாய தொல் செயல் மாறி கொத்தார் பற்காலத்தே கப்பால் குப்பாய தொல் செயல் மாறி கொக்காகி கூலிக்கோள் தொட்டே கொட்டாவிக்கு புறவாசி கொக்காகி கூணிக்கு தொட்டே கொட்டாவிக்கு புறவாசி தித்தானித்தார் செத்தார் கெட்டேன் ஆனகே வேக இத்தானித்தார் செத்தார் கெட்டேன் எனவே செத்தே சுட்டே விட்டேரிப்போம் அப்பே துத்து கமராதோ நித்தா வித்தாரத்தே கைக்கு நிற்பாய் கட்சி குமரேசா நித்தா வித்தாரத்தோ கைக்கே நிற்பாய் கட்சி குமரேசா நிட்டூரச்சூர் கட்டோட போன் நெட்டோடத்தில் பொருளோனே நிட்டூரச்சூர் கட்டோட போன் நெட்டோடத்தில் பொருளோனே முத்தாரத்தோழி கோடற்பூ முட்டாதிட்ட தனிவோனே முத்தாரத்தோழி கோடற்பூ முட்டாதிட்ட தனிவோனே முத்தா முத்தா நித்த அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முத்தா நித்த அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே குந்தலவராளி என்ற ராகத்திலே பாடியிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த திருப்புகள். கொத்தார் பல்காலத்தே கப்பால் குப்பாய தொல் செயல் மாறி வயது கூட கூட இந்த கொத்து போல தொங்குகிற இந்த பல் ஒரு நாள் விழுந்து பொக்கைவாயாக மாறிவிடும். அப்பேற்பட்ட இந்த குப்பாயம், இந்த உடம்பு என்கிற இந்த சட்டை செயல் மாறி கொக்காகி கூணிக்கோள் தொட்டே கொட்டாவிக்கு புறவாசி கொக்கு போல தலையெல்லாம் நரைச்சி கூனி உடம்பு கூன் உழுந்து கையில கோல் வைத்துக் கொண்டு அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து கொட்டாவி விட்டு படுக்கையிலே படுத்து தித்தா நித்தார் செத்தார் கெட்டே இந்த உடம்பை விட்டு உயிர் போகிற பொழுது
சுற்றத்தார்கள் ஆ ஊ என்று அவர்கள் அழுது புலம்பி, எனவே சற்றே சுட்டே விட்டேறிப்போம், என்னை சுடுகாட்டிலே வைத்து சுட்டுவிட்டு தண்ணீரிலே மூழ்கி என்னை அந்த பிணத்தை மறந்து அப்பே துக்கமரதோ, இந்த மாதிரி நிலைமை எனக்கு வராமல் இருக்க நித்தாவித்தார தோகைக்கே நிற்பாய் கட்சி குமரேஷா, என்றுமே நிரந்தரமானவனே, மயிலில் மீது அமர்ந்த எல்லாம் வல்ல கட்சி குமரனே, நிட்டூரச்சூர் கட்டோடப்போ நெட்டோடத்தில் பொருதோனே, கிரவுஞ்சமலையில் ஏறி நின்று கிரவுஞ்சமலையை இரண்டாக பிளந்து கடலிலே ஒளிந்திருந்த அந்த சூரபத்மனை அவனை ஓட போர் செய்து அவனை பிளந்தவனே, முத்தாரத்தோளில் கோடற்பூ சிவந்த மாலைகளை முத்து மணிமாலைகளையும் கோடற்பூவையும் நல்ல கடம்ப மலர்களையும் முட்டா திட்டாது அணிவோனே, மார்பில மாலைகளை வெற்றி மாலைகளை அணிந்த பெருமானே, முத்தா நித்தா என்றுமே அழியாதவனே, அத்தா என் தந்தையே, சுத்த ஞானம் உடையவனே, சுத்தா முத்தா முத்து போன்ற அழகுடையவனே, அடியவர்க்கெல்லாம் முக்தி வழங்கக்கூடிய எல்லாம் வல்ல கந்தகோட்டத்து பெருமாளே, குமரகோட்டத்து பெருமாளே என்று காஞ்சியில இருக்கிற குமரகோட்ட பெருமாளை அருணகிரி பெருமான் பாடி மகிழ்கிறார். அவர் திருவடிகளை வணங்கி அடுத்த திருத்தலத்திற்கு செல்லுவோமாக. இளம்பயங்கோட்டூர் இதுவும் தீண்டா திருமேனியாகிய ஒரு புண்ணிய தலம். இளம்பயங்கோட்டூர் சுவாமி தெய்வ நாயகேஸ்வரர் என்று பெயர். தெய்வ நாயகம் என்கிற திருப்பெயரை உடைய பெருமான். எல்லா தெய்வத்திற்கும் நாயகன் சிவன். திரிபுரத்தை எரிப்பதற்காக பெருமான் புறப்பட்ட தலம். திரிபுரத்தை எரிப்பதற்காக தேவர்களும் மூவர்களும் வந்து பெருமானை வணங்கிய பொழுது சுவாமி தேவர்களை தேராக அமைத்த தலம் இந்த இளம்பயங்கோட்டூர். இந்த இளம்பயங்கோட்டூர் அப்படிங்கிறது இன்னைக்கு எலும்பியங்கோட்டூர் என்று மாறிவிட்டது. எலும்பியங்கோட்டூர் இது காரண பெயர். இளம்பயங் அப்படிங்கிறது ரம்பயங்கோட்டூர் என்றுதான் இருந்தது. ரம்பை வழிபட்ட தலம். தேவ கன்னியர்கள் ரம்பை, மேனகா, ஊர்வசி போன்ற இந்த தேவ கன்னியர்கள் இந்திரனுடைய சாபம் நீங்குவதற்காக என்றுமே இளமையாக இருப்பதற்காக வரம் கேட்டார்கள். அப்பொழுது இந்திரன் சொன்னான், இந்த தலத்திலே பெருமானை வழிபடுங்கள், நீங்கள் என்றுமே தெய்வத்தன்மையோடு இளமையோடு இருப்பீர்கள் என்று சொன்னான். அப்படி இந்திரனுடைய அந்த சொல்லை கேட்டு ரம்பையர்கள் வந்து வழிபட்டது ரம்பயங்கோட்டூர் என்று பிறகு இரம்பயங்கோட்டூர். தமிழ்ல ரம்பைன்னு சொல்றது இல்ல, இரம்பை அப்படின்னு எழுதுவோம். ரவிங்கிறத இரவின்னு தான் எழுதணும். ஆனா படிக்கும்போது ரவி, இரவி அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ராவு என்பது இரவு அப்படின்னு மாறியது. அந்த மாதிரி இந்த ரம்பயங்கோட்டூர் இரம்பயங்கோட்டூர் பிறகு இளம்பயங்கோட்டூராக மாறியது.
சந்திரன் வழிபட்ட தலம், தேவர்கள் மூவர்கள் வழிபட்ட புண்ணிய தலம், தெய்வ நாயகனாக பெருமான் விளங்கி வருகிற புண்ணிய தலம். ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊருக்கு வருகிற பொழுது சிவபெருமான் இவரை தடுத்து ஆட்கொள்வதற்காக முதலில் குழந்தை வடிவாக வந்தாராம். பின்னால வயோதிக வடிவிலே, விருத்த வடிவிலே, பழமையான கிழவன் வயதிலே வந்தாராம். அப்பையும் வந்திருக்கிற அடியார்கள் உணரவில்லைன்னு சொல்லி பசுமாட்டினுடைய வடிவிலே வந்து அவர் பல்லக்கை முட்டினார் என்று தலபுராணம் சொல்லுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலம் இளம்பயம் கோட்டூர். இதுல சொல்கிறார், எனதுரை தனதுரையாக. இதைத்தான் வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார், நான் உரைத்த வார்த்தையெல்லாம் என் நாயகன் உரைத்த வார்த்தைகள் அல்லவோ. சில பேர் நான் பாடுகிறேன், நான் பேசுகிறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் பேசவில்லை, அதைத்தான் பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே என்று கேட்டார். அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், இவ்வளவு பதிகங்களையும் பாடியவன் யார்? என் நாவிலே இருந்து எம்பெருமான் என்னை உணர்த்தினார். எவ்வளவு அடக்கம்! அதை சொல்லுகிறார், நிலையினான் எனது உரை தனது உரையாக. அவன் சொல்ல வேண்டிய செய்திகளை என் மூலமாக உலகத்திற்கு சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பணிவு குருநாதருக்கு! அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானை நாம் இன்றும் கொண்டாடுகிறோம். மற்ற சமயங்கள்ல, மற்ற மதங்கள்ல இது மாதிரியான தலைவர்கள், தத்துவ ஞானிகள் தன்னை வழிபட வேண்டும், தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுவார். நம்முடைய சமயத்தில்தான் அடிமை பண்பு, தாழ்வுறும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று சொன்னார். தாழ்வுறும் தன்மை சைவத்திற்கு ரொம்ப அவசியம், மிக மிக அவசியம். அதுதான் அடியார்க்கு அடியேன், உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனோ, அடியார்க்கு அடியராய் ஆகும் நாள் என்னாலோ என்றெல்லாம் நம்முடைய அருள் பதிகங்களிலே, புராணங்களிலே நாம் கேட்டும் படித்தும் இருக்கிற ஒரு வாசகம் அது. அப்படி இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. குறிஞ்சியிலேயே மிக சிறப்பு வாய்ந்த குறிஞ்சிக்குரிய அமைப்பு உரியது. அதுல சொல்லுகிறார், இளையினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி. அதையே ஒரு இருப்பிடமாக, தங்குமிடமாக, இருக்கையாக பேணி என் எழில் கொள்வது இயல்பே. என் எழில்னா என்னுடைய அழகு, என்னுடைய அழகை அவர் என்னுடைய உள்ளத்தை மயக்கி விட்டார் இந்த சுவாமி. என் எழில் கொள்வது இயல்பே என்று பாடியிருக்கிறார்கள். மிக அற்புதமான பதிகம் அது. கேட்பதற்கு இனியவாய், சொல்லுவதற்கு தூயனவாய், சிந்திப்பதற்கு நல்லனவாய் விளங்குகிற மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம் அது. ஞானசம்பந்தர் பதிகத்தை கேட்டாலே மனம் ஒருநிலைப்படும், துன்பங்கள் நீங்கும், வாழ்க்கையில ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய துணிவு ஏற்படும். இதுதான் தேவாரம் தருகிற மிகப்பெரிய பரிசு. நிறைய அன்பர்கள் பதிகம் பாடினால் எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஆனா எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தரும், அதுதான். 1000 பூட்டுகள் இருந்தாலும் ஒரே ஒரு சாவி தான். அந்த சாவியை கொடுத்து விட்டால் பூட்டை திறக்கிறது எளிமை. தனித்தனியா எனக்கு பணம் வேணும், வேலை வேண்டும், உடம்புல வியாதி நீங்கணும், மன நிம்மதி வேணும்ங்கிறத விட பதிகம் பாடினால் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லா வியாதிக்கும் ஒரே மாத்திரை என்பது போல பதிகத்தை கேட்கிறதே ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு துணிவு, ஒரு தெம்பு ஏற்படும், சோர்வை நீக்கும். ஆகையினால்தான் பதிகத்தை பாட பாட, சிவனை வழிபட வழிபட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். இதை செய்வதற்கான ஒரு பெரிய சிகிச்சை தான், ஒரு மருத்துவம் தான் இந்த
நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் கிட்டத்தட்ட 400 நம்முடைய 212 வாரங்கள் 212 வாரங்களாக எல்லாம் வல்ல கைலையிலே உரைகின்ற பெருமானுடைய அரும்பெரும் கருணையினாலே தங்கு தடையின்றி இடர்பாடு இன்றி இவ்வளவு காலம் நாம் செய்ய முடியும் என்றால் அது பெருமானுடைய கருணை இல்லாமல் இது நிச்சயமாக நடவாது என்பதுதான் என்னுடைய முடிவான ஒரு கருத்து. இதை அருளார்ந்த அன்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையினாலே இது என்னால் உன்னால் நம்மால் என்பதை விட நம்பன் கருணையினால் இது நடந்தது என்று எண்ணுவது சால சிறப்பு. அதற்கு உதாரணம் இந்த இளம்பயங்கோட்டூர் பதிகம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. நம்முடைய பரம குருநாதர் காழி பிள்ளையார் வேத முதல்வர் பரசமய கோளரி எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருவாக்கு அவர் திருவடி நம்மையெல்லாம் வழிகாட்டியாக ஆற்றுப்படுத்தும் என்பது யாதும் ஒரு ஐயுறவு இல்லை என்று சொல்லி குறிஞ்சி பண்ணிலே அமைந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். இடையும் எழுதாது ஒழியலும் களில் இடையும் எழுதாது ஒழியலும் மாமின வண்டுகளில் உடையும் எழுதினும் பூங்குழல் ஒக்கும் அப்பொன்னனையால் நடையும் நகையும் தமிழாகரன் தன் புகழினல் தேன் அடையும் மொழியும் எழுதிடில் சால அதிசயமே சால அதிசயமே. பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்பொதி. மலையினார்பரு பதம் துருத்திமால் பேரு மாசிலாசீர் மறைக்காடு நெய்த்தானம். மலையினார்பரு பதம் துருத்திமால் பேரு மாசிலாச்சீர் மறைக்காடு நெய்த்தானம். நிலையினான் என துரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்து எரிய நீமலல் நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நீமலன் கலையினார் மடப்பினை துணையொடும் தூயில காணலம் பேடை புல் கணமயிலும் இலகினார் பைம்பொழி இளம்பயம் கோட்டூர் இலகினார் பைம்பொழி இளம்பயம் கோட்டூர் இருக்கையார் தேனியன் எழில் கொள்வதியல்பே இருக்கைய பேணியன் எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வதியல்பே
திருமலர் கொன்றையான் நின்றியூர் மேயான் தேவர்கள் கடலை தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை நிருமலன் எனதுரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலன் நீரணிந்தேறுகந்தேறிய நிமலன் கருமலர் தமிழ் சுனை நீள்மலர் குவளை கதிர்முலை இளையவர் மதிமுக துலவும் இருமலர் தன் பொய்கை இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே என் எழில் கொள்வதியல்பே பாலனாம் விருத்தனம் பசுபதி தானாம் பண்டு கூற்றுதை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கனலறி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாமலற்றுணை வண்டு பண் செய்ய நீர்மலர் குவளைகள் தாது விண்டோங்கும் ஏலனாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வது இயல்பே புலம் கொள்வார் முச்சியார் கச்சியே கம்பன் ஒற்றியூன் உரை மண்ணாமலை அண்ணல் அண்ணாமலை அண்ணல் சிலம்புவான் எனதுரை தனதுரையாக வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலல் புலம்புற கலை துல மலைகளும் சிலம்ப கொள்ளும் கொடியெழுந்தெங்கும் பூவிலம் கொள்ள இளம்பிறை தவள் பொழி இளம்பிறை தவள் பொழி இளம்பயமோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வதியல்பே எழில் கொள்வதியல்பே தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயோடு நீருடன் வாயுவாம் தெரியில் வானுமாம் எனதுரை தனதுரையாக பரியரா அரை கசை துளி தரு மைந்தன் காணமான் வருமுற கருவிரல் மூகம் கடுவனோடுகளும் ஓர் கடுங்கடும் சாரல் ஏனமானுழி தரு இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்பே என் எழில் கொள்வதியல்பே என் எழில் கொள்வது இயல்பே மணமுலா மடியவர் கருள் புரிகின்ற வகையலால் பழி திரிந்தும்பிலான் மற்றோர் தனமிலான் எனதுரை தனதுரையாக தாழ்சடை இளமதி தாங்கிய தலையன் தாங்கிய தலைவன் குணமெலாம் அருவிகள் குணமெலாம் மருவிகி அருவிகள் சேர் முத்தம் பொன்னடி மணி கொழிந்திண்டி வந்தெங்கும்
இனமெலாம் அடைக்கரை இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. என் எழில் கொள்வதியல்வே. நீருளான் தீயுளான் அந்தரத்துள்ளான் நினைப்பவர் மன துளான் நித்தமாயேத்தும் கூருளான் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்தேறிய ஒருவன் பாருளார் பாடலோடாடல்லராத பன்முரன்றஞ்சிறை வண்டினம் பாடும் ஏருளார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. என் எழில் கொள்வதியல்வே. என் எழில் கொள்வது இயல்பே. வேருளா மாழ்கடல் வருதிரை இலங்கை வேந்தனது தடக்கைகள் அடர்த்தவன் உலகில் ஆருளாம் எனதுரை ஆருளாம் எனதுரை தனதுரையாக ஆகமோர் அரவணிந்துழி தரும் மண்ணல் வாருள நல்லன மக்களும் ஜார வாரணம் மொழி தரும் அள்ளலங்கானல் ஏருளாம் பொழில நீலம்பயங்கோட்டூர். ஏருளாம் பொழிலனி இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. என் எழில் கொள்வதியல்வே. கிளர் மழை தாங்கினான் நான்முகமுடையோன் கீழடி மேல்முடி நேர்ந்தல தேர்ந்தல இல்ல உளமழை எனதுரை தனதுரையாக ஒள்ளடங்கிழங்கையில் ஒள்ளடல் அங்கையில் ஏந்திய ஒருவன் ஒள்ளடல் அங்கையில் ஏந்திய ஒருவன் வளமழை எனக்களை வளர்த்துளி சோர மாசுணம் முடித்தரு மணி அணி மாலை இளமழை தவழ் பொழில் இளம்பயங்கோட்டூர். இளமழை தவழ் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. என் எழில் கொள்வதியல்வே. குறிஞ்சன கூரைகள் உடம்பினி உழித்தரு சமணரும் சாக்கிய பேய்கள் பெரும் செல்வன் எனதுரை பெரும் செல்வன் எனதுரை தனதுரையாக பெய்பலி கெங்குழல் பெரியவர் பெருமான் தரும் சினை முல்லை நன் பொன்னடை வெங்கை களிமுக வண்டொடு தேனினம் முரலும் இரும் சுனை மல்கிய இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல்வே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே.
கந்தனை மல்லிகனை கடலொலி ஓதும் கந்தனை மல்லிகனை கடலொலி ஓதும் கானலங்கழி வளர் கழு மலம் என் கானலம் கழி வளர் கழுமலம் எல்லும் நந்தியார் உரைபதி நந்தியார் உரைபதி நான்மறை நாவை நந்தியார் உரைபதி நான்மறை நாவை நற்றமிழ்க்கு இன் துணை ஞான சம்பந்தன் நத்தமிழுக்கு என் துணை ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் எந்த யார் வள நகர் இளம்பயம் போர் எந்த யார் பல நகர் இளம்பயங்கோட்டோரிசையோடு கூடிய பத்தும் வல்லார் போய் இசையோடும் கூடிய பத்தும் வல்லார் போய் வெந்துயர் கெடுகிட வெந்துய கெடுகிட விண்ணவரோடும் வெந்துய கெடுகிட விண்ணவரோடும் வீடு பற்று இம்மையின் வீடெளிதா வீடு பெற்று இம்மையின் வீடெளிதா வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமே வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமே வீடெளிதாமே ஏ ஏ மிக அற்புதமான பதிகம் அது. ஞான சம்பந்தருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் இல்லைன்னு சொன்னா இந்த பதிகத்தை பாடவே முடியாது. அப்படி பாடியிருக்கிறார் ஞான சம்பந்தர். துறை தனதுரையாக அவர் சொன்ன எல்லா பதிகமும் சுவாமி பெருமான் சொன்ன வார்த்தையாகவே அவர் எண்ணுகிறார். பாலனாம் விருத்தனாம் பசு பதி தானாம் குழந்தையாக கிழவனாக வந்து என்னை ஆட்கொண்டான் என்று சொல்லுகிறார் காழி பிள்ளையார். முதல் பதிகத்திலே சொல்றார் மலையினார் பருப்பதம், ஊர் பேரெல்லாம் சொல்றார். எல்லா மலைகள், கைலாய மலை, ஸ்ரீசைலம், பருப்பதம், துருத்தி, பூந்துருத்தி, மார்பேறு, மாசில்லா சீர் மறைக்காடு, வேதாரண்யம், நெய்த்தானம், தில்லைஸ்தானம், இதிலெல்லாம் வாழுகிற பெருமானே நிலையினான். அப்பேற்பட்ட சுவாமி எனதுரை தனதுரையாக நல்ல நிலையினான் எனதுரை தனதுரையாக நிறனிந்து ஏறுகந்து ஏறிய நிமலன் கலையினார், கலை என்கிற அந்த ஆண்மான் மடப்பிணை துணையோடும் தன்னுடைய பெண் மானோட சேர்ந்து, பிணையோட சேர்ந்து, துணையோடு துயில, துணையோடு சேர்ந்து தூங்குகிறதா.
காணலம் பெடை புல்கி. அப்பேற்பட்ட அந்த கானகத்துல பெடைகள் எல்லாம் குருவிகள் எல்லாம் உள்ளே வந்து நுழைந்து மயில்கள் எல்லாம் ஆட, இலையினார் பைம்பொழில் நல்ல மரங்கள் சூழ்ந்த பைம்பொழி இளம்பயங்கோட்டூர். இப்பேற்பட்ட ஊரிலே இருக்கையா பேணி, அந்த ஊரில் இருக்கையாக அமர்ந்து, இருப்பிடமாக அமர்ந்து, என் எழில் கொள்வது இயல்பே, எழில் கொள்வது இயல்பே. முதல் 2 அடியில சுவாமியினுடைய பெருமையையும், மீதம் இருக்கிற 2 அடியில இந்த இளம்பயம் கோட்டினுடைய சிறப்பையும் பெருமான் பாடுகிறார். இவ்வளவு அற்புதமான பதிகம் அது. 3வது பாடல்ல சொல்றார், பாலனாம் விருத்தனாம் பசுபதிதனாம், பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம், பண்டு வெங்கூற்றுதை தடியவர் கருணும் காலராம் எனதுரை, காலராம் எனதுரை தனதுரையாக கனலறி அங்கையில் ஏந்திய கடவுள். நீலமா மலச்சுனை வண்டு பண் செய்ய, மீர்மலர் குவளைகள் தாது விந்தோம், ஏலனாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதில்வே, இருக்கையா பேணி, இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. என்று இந்த பதிகத்தை மிக அற்புதமான முறையிலே பாடியிருக்கிறார்கள். இப்பதிகத்தை பாடுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எவ்வளவோ காலங்கள் புண்ணியம் செய்திருக்கணும். அந்த புண்ணியத்தின் விளைவுதான் நாம் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி, நத்தமிழுக்கு இன்துணை ஞான சம்பந்தன் என்று சொல்லுகிறார் நிறைவு பாடல்ல. தமிழுக்கு துணையாக இருப்பவர் வேற யார்? இந்த மாதிரி எந்த புலவரும் சொன்னது கிடையாது. தமிழை போற்றினார்கள், ஆனால் நான் தமிழுக்கு துணையாக நிற்பேன் என்று சொன்னவர் ஞானசம்பந்தர். நற்றமிழுக்கு இன்துணை, நல்ல இனிமையான துணை ஞான சம்பந்தர். தமிழ் இவருக்கு துணையா இல்லை, இவர்தான் ஞான சம்பந்தர் தான் தமிழுக்கு துணையா நிற்கிறார். அதனாலதான் தமிழை இப்படி போற்றி பாடியவர் ஞான சம்பந்தர். மறந்தும் கூட ஒரு வடமொழி ஸ்லோகம் சொல்லாதவர் ஞான சம்பந்தர். இவர் மட்டுமல்ல, நால்வர்கள் முழுக்க அவர்களுக்கு தெரியாத மொழியா, தெரியாத சாத்திரமா, தெரியாத மந்திரங்களா, ஆனால் தமிழை தூக்கி பிடித்தவர்கள், தலைக்கு மேல் தாங்கியவர்கள் நம்முடைய நால்வர்கள். அப்பேற்பட்ட பெருமை அவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் எல்லாரும் செல்ல வேண்டாமா? தமிழன், தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகிற இந்த பண்பாடு மிக்க இந்த சமுதாயம் ஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தை பாடவில்லை என்று சொன்னால் அவர்கள் தமிழரே அல்லர். ஆக தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருமுறை வளரணும். ஒரு மொழி வளர்ந்தால் ஒரு சமுதாயம் வளரும், ஒரு இனம் வளரும். அப்பேற்பட்ட நம்முடைய சைவ சமயத்தினுடைய தலைமையான மணிமகுடமாக திகழ்வது ஞான சம்பந்தருடைய தமிழ். அவர் திருவடிகளை வணங்கி, இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு சிவஞான தமிழ் பேரவை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது கிடைத்திருக்காது. ஆகையினாலே அன்பர்கள் இதையெல்லாம் ஒரு தவமாக எண்ணி, ஒரு நெறியாக எண்ணி, இந்த பிறவில் கிடைத்திருக்கிற ஒரு பெரும் புதையலாக என்று எண்ணி, ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் நீங்கள் தவறாது வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி பெரிய புராண திருப்பாடலை விண்ணப்பம் செய்வோமாக.
நனன அங்குள்ள பிரபதிகள் அரிக்கு அறியார் கடல் வணங்கி பொங்கு புனல் பாலியாற்றின் புடையில் வடபாலிறைவர் எங்கும் முறை பதி பணிவார் இளம்பயங்கோட்டூர் இறங்கி செங்கல் விடை உகை தவறை திருப்பதிகம் பாடினார் திருப்பதிகம் பாடினார். திருச்சிற்றம்பலம். அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய காஞ்சிபுர திருத்தல திருப்புகள். தான தத்தன தான தத்தன தான தத்தன தான தத்தன தான தத்தன தான தத்தன தன சீச்சி முப்புற காடு நீரழ சாடி நித்திரை கோஷம் வேற ஜீவல் முக்தியில் கூடவே கழித்தனுபூதி சேர அற்புத கோலமாவன சூரிய புவிக்கெறியாடுக சீலம் வைத்தருள் எரிய இரு கரியாமல் பாசம் விட்டோடி போனது போதும் மீ படிகாகிலே இனி பாழ்வழி கடை காமலே பிடித்து அடியனை பாரடை பாரடை களகோல மாமனதாபரி தாரம் மீதன பாத பத்மனல் போதைய தரித்தருள்வாயே தேசில் தொட்ட நிட்டுரைய கோதுடை சூறை வெட்டிய டாசை ஏழ் புவி தேவர் முத்தர்கள் கேதமே தவிர அருள்வோனே அருள்வோனே சீர்படைத்த அழல் சூழ மான்மலு பாணி வித்தூர் பாத நோற்புற தீகள் புகழ் பாவையின பொன்குருநாத பொன்குருநாத காசி முத்தமிழ் கூடல் ஏழ்மலை கோவலத்தியில் காண நான் மறை காடு பொற்கீரி காழி ஆரூர் பொன்புலி வேலூர் கால அத்தியப்பால் திராமலை தேச முற்று முப்பூசை மேவினல் காம கட்சியில் தாளமேவு பெருமாளே காம கட்சியில் சாலமேவு பொன் பெருமாளே. உண்ணாகவராளியில் அமைந்த இத்திருப்புகள் மிக சிறப்பு வாய்ந்தது. சீச்சி முப்புற காடு நீரழ சாடி நித்திரை கோஷம் வேற சீவல் முத்தியில் கூடவே கழித்தனுபூதி
அனுபூதி. சீச்சி என்கிற இந்த முப்புரவாதிகள் மாதிரி ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த மும்மலங்களும் சாம்பலாக, நித்திரை கோஷம் வேற. கோஷம்னா சட்டை, 5 சட்டை இந்த ஆன்மாவுக்கு இருக்கு, பஞ்ச கோஷங்கள். இந்த 5 சட்டையும் இந்த ஆன்மா ஜீவன் முத்தியில் கூடவே கழித்து அனுபூதி. அனுகிரகம் என்கிற செல்வத்தை, பூதினா செல்வம், சேர அற்புத கோல மாமன சூரிய புவிக்கு ஏறி ஆடுக. சூரிய மண்டலம் எல்லாம் கடந்து உன் தேஜோ மயானந்த சொரூபத்தை நான் காண்பது எக்காலம்? சீலம் வைத்தருள் விட்டேறி இருக்க அறியாமல், உன் திருவடியை நான் உன் வாழக்கூடிய அந்த லோகத்திலே வந்து நான் அடையாமல் பாசம் விட்டு ஓடி போனது இப்போதும் இப்படிக்காகிலேன். இனி வாழ்வழி கடை கமலே, வழி கடைக்காமலே பிடித்து கடியேனை. பந்தபாசத்திலே உழன்று வீணான வழிக்கு சென்று நான் அலைந்து திரிந்து அடியேனை பாரடைக்கலம் கோலமாமென தாபரித்து நித்தார மீதன பாத பத்மனல் போதையே தரித்து அருள்வாயே. உன் ஞான பாதார விந்தம் என்கிற அந்த நல் பத போதை, போதைனா மலர், போது போதோடு நீர் சுமந்து ஏத்துவேன். போதுன்னா மலர். உன் பாத பத்ம மலரை நான் எப்பொழுது என் தலையிலே சூடுவேன். தேசில் துட்ட நிட்டூர கோதுடை சூரை வெட்டி எட்டாசை 7 புவி தேவரு முத்தர்கள் கேதம் தவிர்த்த அருள்வோனே. கேதம்னா துன்பம், துக்கம், கேதம். சூரர்களை அழித்து அசுரர்களை அழித்து அமரர்களை காத்த பெருமான் தேவ முத்தர்கள் துன்பம் தவிர்த்த அருள்வோனே. சீர்படை தழல் சூலமான் மழு பாணி வித்துரு பாதனோர் புற சீர்த்திகள் புகழ் பாவை ஈன பொற்குருநாத. மான்மழு ஏந்திய பெருமானுடைய பாகத்திலே அமர்ந்த எல்லாம் வல்ல அன்னை உமையவள் ஈன்ற பொற்குழந்தையே, பொன் குருநாதா. காசி, காசி தலம் வாரணாசி, முத்தமிழ் கூடல் மதுரை, 7 மலை, 7 மலைகள், திருவேங்கடமலை, திருப்பதி, 7 மலை, அங்கேயும் முருகன் தான் இருக்கிறார்னு சொல்றார். 7 மலை கோவல் திருக்கோவலூர், அத்தியில் ஆனைக்கா, அத்தியில் காடு, நான்மறை காடு வேதாரண்யம், பொற்கிரி கனகமலை, காழி சீர்காழி, ஆரூர் திருவாரூர், பொன்புலி சிதம்பரம், வேலூர் உள்ளுருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில், காளகஸ்தி, அப்பால் சிராமலை, திருச்சிராப்பள்ளி, இது போன்ற தலங்களில் முருகனாக அமர்ந்து நேசமுற்று முப்பூசை மேவினல். இந்த கோயில்கள் எல்லாம் முருகனாக அமர்ந்து 3 வேளையும் பூசைகள் ஏற்றுக்கொண்ட காம கட்சியில் சாலமேவு பொன் பெருமாளே. இப்பேற்பட்ட எல்லா தலங்களிலும் அமர்ந்து கொண்டு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அடியவருக்கு அருளை வாரி வழங்குகிற எம் கந்தனே, முருகனே, வெற்றிவடி வேலனே, உன் திருவடியை போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் எம்பிரான் அருணகிரி பெருமான். அவர் திருவடிகளை போற்றி வெற்றி கந்தவேலுடைய திருவடிகளை நினைந்து
இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம் ஆகுக. தொடர்ந்து அன்பர்கள் ஒவ்வொரு கிழமையும் தவறாது மறவாது இந்த சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் மிக சிறப்போடு நிகழ்த்தி வருகிற இந்த எழிஞான பூஜையிலே கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியேனுடைய வணக்கம். அருந்தவம் புரிந்திடும் ஆற்றலை உடையவர், திருந்திட உயர்ந்திட திருமுறை புகட்டுவர், வருந்துணை இவரென மனதினில் நிறைந்தவர், அருந்துணை சிவாக்கரங்களல் போற்றியே. சுவாமிகளுடைய திருவடிகளை மீண்டும் பணிந்து இன்றைய அருமையான நிகழ்ச்சியை பற்றி சில வார்த்தைகளை பேசுவோம். சுவாமிகள் இன்று எம்மை முதலில் திருவுரல் என்னும் தலத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். இங்கு நந்தியம்பெருமானின் திருவாயில் இருந்தும் எம்பெருமான் திருவடியில் இருந்தும் நீர் ஊறி வருவதால் ஊரல் என்று பெயர் அமைந்த காரணத்தை சுவாமிகள் விளக்கினார்கள். சம்பந்த முனிவரும் காமதேனுவும் வழிபட்ட தலம் இத்தலம். தக்கன் வேள்வியில் வீரபத்திரர் அவனது தலையை அறுக்க அவன் ஓலமிட்டதால் தக்கோலம் என்று இந்த தற்போது வழங்கி வருகின்றது என்பதையும் சுவாமிகள் சொன்னார்கள். சிவாச்சாரியார்கள் தம் கரங்களால் தொட்டு அபிடேகம் செய்யாத தீண்டா திருமேனி சுயம்பு லிங்கமாக அமைந்து உமையம்மை வழிபட்டமையே இதற்கு காரணம் என்றும் இந்த தீண்டா திருமேனி என்ற பெயர் அமைந்த காரணத்தையும் சுவாமிகள் விளக்கினார்கள். இங்கு சம்பந்த பெருமான் அருளிய மாறில் அபுணர் என்று தொடங்கும் பதியத்தை சுவாமிகள் வியாழக்குறிஞ்சி பண்ணிலே சிறப்பாக பாடினார்கள். இப்பதிக பாடல்கள் முதல் அடி 5 சீர்களிலும் அடுத்த அடி 4 சீர்களிலும் அமையுமாறு சம்பந்தம் பெருமான் அருளிய அருமைப்பாட்டினையும் சுவாமிகள் நமக்கு விளக்கினார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய கொத்தார் பற்காலத்தே என்று தொடங்கும் திருப்புகளை அருமையாக பாடி அதற்கு பொருளின் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருவிளம்பயங்கோட்டூர் என்னும் திருத்தலத்துக்கு நாங்கள் சென்றோம். இங்கும் எம்பெருமான் தீண்டா திருமேனியாக எழுந்தருள் இருக்கின்றார்கள். திருப்புரத்தை எரிக்க எம்பெருமான் எழுந்தருள தேவர்களை தேராக்கிய தலம் இது என்று சுவாமிகள் சொன்னார்கள். தேவ கன்னியர்களான இளம்பையர்கள் இந்திரனின் சாபம் நீங்க வழிபட்ட தலமாதனால் இளம்பயங்கோட்டூர் என்றாகி பின்னர் அது இளம்பயங்கோட்டூர் என்று மறுவிற்று என்றும் இந்த பேர்காரணத்தையும் சுவாமிகள் விளக்கினார்கள். சம்பந்த பெருமான் இங்கு எழுந்தருளிய போது அவரை தடுத்தாட்கொள்ள சிவபெருமான் முதலில் குழந்தையாகவும் பின்னோர் வயோதிகராகவும் வந்தபோதும் அடியார்கள் அவரை அறியவில்லை. அதன் பின் பசுமாடாக வந்து உணர்த்தியதாக தலபுராணம் சொல்கின்றது. இப்பதியத்தின் 3ஆம் பாடலில் சம்பந்த பெருமான் பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் என்று இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு சம்பந்த பெருமான் அருளிய மலையினார் பருப்பதம் என்று தொடங்கும் பதியத்தை குறிஞ்சி பண்ணில் சுவாமிகள் நெக்குருக பாடினார்கள். இப்பதியத்தில் பாடல் தோறும் எனதுரை தனதுரையாக என்று சம்பந்தர் தாம் அருளிய பாடல்கள் எல்லாம் இறையருளால் அருளப்பட்டவை என்று சொன்ன அவரது எளிமையையும் சுவாமிகள் அற்புதமாக விளக்கினார்கள். திருக்கடை காப்பு பாடலில் தமிழுக்கென்றுணை என்று தமிழுக்கு தாம் துணையாக இருப்பதை சம்பந்த பெருமான் அருளியமையையும் சுவாமிகள் சொன்னார்கள். அடியார்களாகிய நாங்கள் தமிழுக்கு செய்யும் பணி திருமுறைகளை ஓதுவதே என்றும் சுவாமிகள் நமக்கு உணர்த்தி அருளியிருக்கிறார்கள். நிறைவாக அருணகிரிநாதர் அருளிய சிசி முப்புறக்காடு என்று தொடங்கும் காஞ்சிபுர திருப்புகளை பொன்னராக வாழி விராகத்தில் சிந்தையுருக பாடி பொருளும் சொன்னார்கள். இப்படியாக மிகவும் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை சுவாமிகள் நமக்கு நடாத்தி அருளாசி வழங்கி இந்த இரு தலங்களையும் வழிபட அருள் செய்த சுவாமிகளின் பெருங்கருணையை வியந்து போற்றி அவருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்கி நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இந்த நிகழ்ச்சியை மங்களம் பாடி நிறைவு செய்ய கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதர்க்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோ நடி தாமரை தொழுவாம்.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. மதுரை அரசே போற்றி. இலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. முதமானாய் போற்றி. கம்பத்துரை எந்தாய் போற்றி. முட்டை கண்ணி கூரன் காண்க கனகங்களே போற்றி. திண்ணீநகர் முருகனுக்கு சிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க